ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஓட்டுக்கு பணம் தந்த வழக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஆர்கே நகரிலே நடைபெற வேண்டிய இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். அங்க ஆர்கே நகர் தொகுதியில மிகப்பெரிய அளவிற்கு பணப்பட்டுவாடா நடைபெற்றது. அங்க அதை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தேர்தல் ஆணையம் அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்தும் கூட அதை மீறிய பணப்பட்டுவாடா அங்கே நடைபெற்றது என்று சொல்லி தேர்தல் ஆணையமே ஒரு நீண்ட அறிவிக்கையினை வெளியிட்டு அதற்கு பிறகு அந்த தேர்தலை ரத்து செய்தது. அந்த அறிவிக்கையில் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம், அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இல்லத்தில் நடந்த அந்த ரெய்டு தொடர்பான விஷயங்கள். வருமான வரித்துறை அலுவலகத்தினர் அங்கே விஜயபாஸ்கர் அவர்களுடைய இல்லத்தில் ரெய்டை நடத்த அதில் பல ஆவணங்கள் சிக்கின. அந்த ஆவணங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது என்பதற்கான சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்திருந்தன. அந்த ஆவணங்களில் பல்வேறு அமைச்சர்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தன. இதெல்லாமும் கூட அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்த அறிவிக்கையில் இடம்பெற்றிருந்தது. இது கூட இந்த தேர்தல் ரத்து செய்யப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த பிரச்சனை தான் தற்போது மீண்டும் எழுந்திருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழாக ஒரு மனு ஒன்று பதிவு செய்யப்பட அந்த அமைச்சர்கள் மீது அந்த ஆவணத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த பெயர்கள் மீது என்ன நடவடிக்கை என்று அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்க ஏற்கனவே இது பற்றி நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து புகார் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி அவர்களுக்கும் அதே போல தலைமை செயலர் அவருக்கும் அறிவுறுத்தி இருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்தையும் வெளியிட்டிருக்கிறது. 18ஆம் தேதி ஏப்ரல் அன்றே தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்தை எழுதி இந்த விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏப்ரல் 18ஆம் தேதி எழுதப்பட்ட இந்த கடிதத்தின் விளைவாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதுதான் அடுத்தடுத்து வெளியான தொடர் கேள்விகளாக இருந்தன. இன்று சட்டமன்றத்திலும் இந்த விவகாரம் எதிரொலித்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் கேள்விகளை எழுப்ப முதலமைச்சர் இது குறித்த முறையான புகார்கள் பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணைக்கான உத்தரவிடப்பட்டிருக்கிறது, முறையாக அது நடைபெற்று வருகிறது என்று முதலமைச்சர் தன்னுடைய பதிலில் தெரிவித்திருக்கிறார். யார் மீதெல்லாம் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் இதில் அக்யூஸ்டுகளாக இந்த ஒரு விஷயத்துல யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இது போன்ற மற்ற பல தகவல்களை கொடுக்கவில்லை என்ற அதிருப்தியை தெரிவித்து திமுக வெளிநடப்பும் கூட செய்திருக்கிறது. இதே விஷயம் இன்று நீதிமன்றத்தில் வரும்போதும் கூட இது பற்றிய வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று நீதிமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்டு பின்னர் இது பற்றிய விரிவான தகவல்களை எங்களுக்கு கொடுங்கள், அதை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லி நீதிமன்றமும் வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஒரு விஷயத்தில் முக்கியமான பிரச்சனைக்குரியவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட பல அமைச்சர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் மீதே இது போன்ற பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறதா, அவர்கள் மீதே வழக்கு பதிவு பட்டிருக்க வேண்டுமா, ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இந்த விவகாரம் ஒரு முதலமைச்சர் மீதே புகார் எழுந்திருப்பதால் அவர் தார்மீக அடிப்படையில் பதவி விலக வேண்டும் என்றும் கூட பல எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகள் வைப்பதை பார்க்க முடிகிறது. இதுல தார்மீகம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா, உண்மையிலேயே அரசு பதவி விலக வேண்டி இருக்கிறதா, உண்மையிலேயே அங்கு பணப்பட்டுவாடா நடைபெற்றது ஆர்கே நகரில் என்பதற்கான சாலிடான எவிடன்ஸ் என்று லீகல் டேர்ம்ஸ்ல சொல்லக்கூடிய உண்மையான ஆதாரங்கள் நம்மிடையே இருக்கிறதா, அந்த பட்டியல்களை மட்டும் அந்த வருமான வரி ரெய்டின் மூலமாக வெளிவந்த அந்த ஆவணங்களை மட்டும் அந்த காகிதங்களை மட்டும் வைத்து உடனடியாக இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியான தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் மீது வழக்கு பதிவு செய்யும் அளவிற்கான ஆவணங்கள் இருக்கிறதா, பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒருபுறம் நடைபெற இந்த விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி செல்ல போகிறது, தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் ஒழுங்காக செயல்பட்டிருக்கிறதா, எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு சரியாக இருந்திருக்கிறதா, பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அத்தனையும் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். ஓட்டுக்கு பணம் தந்த வழக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் நம்மிடையே பல்வேறு விருந்தினர்கள் இணைகிறார்கள். ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி திரு தேவசகாயம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு மரியன் செல்வன் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அம்மானியைச் சேர்ந்த திரு புகழேந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கராத்தி தியாகராஜன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். திரு தேவசகாயம் அவர்கள்ட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா ஒரு விஷயத்தை வாங்கி 18ஆம் தேதியே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கை என்ன செஞ்சிருக்கிறாங்க காவல்துறைன்னு கேட்டு வழக்கையும் நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். நியாயமா இந்த வழக்கறிஞர் செஞ்சிருந்த விஷயத்த தேர்தல் ஆணையமே தானே செஞ்சிருக்கணும். இந்த எஃப்ஐஆர் போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு தேவையில்லை. எஃப்ஐஆர் அப்போவே போட்டுட்டாங்க.
எப்போ இது கண்டுபிடிச்சாங்களோ பணப்பட்டுவாடா, பணம் கொடுத்ததும் வாங்குறதும் அது அஃபென்ஸ் அண்டர் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். அப்புறம் நம்ம ஐபிசியில் கூட ஒரு அஃபென்ஸ், 1 வருஷம் அதுக்கு சிறை தண்டனை உண்டு. அது அப்போவே ரிப்போர்ட்டில் எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இப்போ என்னன்னா, இல்ல இவங்க சொல்றது இல்ல பல எஃப்ஐஆர்கள் வந்து ஆர்கே நகர் தொகுதியில பணம் பிடிக்கப்பட்ட போதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் பத்தி எல்லாம் நீ கேட்கல. நான் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். முதல்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அதாவது இப்போ பிரச்சனை என்னன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வந்து ஓட்டை எண்ணி எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே அதோடு முடிஞ்சு போகுது அவ்வளோதான். அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே கிடையாது. அப்புறம் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வந்துடுது. போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே அப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க. இது முதல் தடவை நடக்கிறது இல்லை, ஆர்கே நகரில் மாத்திரம் நடக்கிறது இல்லை. வருஷம் எலெக்ஷன் டைமில் எவ்ரி டைம் எப்போவே இதாக நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் ரேட் பண்ணும்போது பிடிக்கிறாங்க, பணம் கொடுக்குறவங்கள பிடிக்கிறாங்க, பணம் வாங்குறவங்கள பிடிக்கிறாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஓட்டை எண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் போகிறாங்க. அதுக்கப்புறம் அதோட விஷயம் முடிஞ்சு போகுது. இப்போ நீங்கள் புதுசாக சொல்கிறது என்னென்னா, இதுக்காக வேண்டி ஆர்டிஐ போட்டு இன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டிய தேவையில்லை, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டரும் தேவையில்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த இருக்க எஃப்ஐஆரை ஆக்டிவைஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பேர் என்ன, சீஃப் மினிஸ்டருக்கு பேர் இருக்குது, 4 மினிஸ்டருக்கு பேர் இருக்குது. யாராவது ஸ்டேட் போலீஸில் ஆக்ஷன் எடுப்பாங்களா? எடுக்கல. அதான் நீங்கள் கிளப்புறீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த கடிதத்தை எழுதிருக்கு. இவங்க இந்த மாதிரியான ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, 34 பக்க ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில நீங்க வந்து வழக்கு பதிவு, ரிட்டர்னிங் ஆபீசர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகணும்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருக்கு. அதோடைய நகல் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. என் கேள்வி என்னன்னா, இப்போ 2 மாசம் ஆச்சே, இந்த வழக்குல எஃப்ஐஆர் பதிவாச்சா இல்லையா, அது அடுத்த கட்டத்துக்கு போச்சா இல்லையா, காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா இல்லையா அப்படிங்கறத ஃபாலோ அப் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம் தானே. இன்னைக்கு யாரோ ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் தானே ஃபாலோ பண்ணிருக்கணும். இது என்ன ஆச்சுன்னு கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கணும்னா அதை தேர்தல் ஆணையமே பண்ணிருக்கலாமே. தேர்தல் ஆணையம் பண்ண வேண்டியதை கண்டிப்பாக பண்ணணும். தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் அதிகாரி இருக்காரு, அவருக்கு டியூட்டி இது. அதான் இப்போ பிரச்சனை என்னன்னா, எலெக்ஷனை முடிச்சு ஓட்டை எண்ணிக்கை பண்ணிட்டு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணோன்னு அவங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு போயிடுறாங்க. அதனால தான் இந்தியாவில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் வந்து மிகவும் மோசமான நிலையில் போயிட்டு இருக்கு. நான் இப்போ நீங்கள் ஆர்கே நகர் விடுங்க, 1 வருஷத்துக்கு பின்னால் போங்க. ஜெனரல் எலெக்ஷன் நடந்தது மே 2016. என்ன நடந்தது? எல்லா கான்ஸ்டிடியூஷன்லையும் பயங்கரமான ஊழல், கோடிக்கணக்கான பணம் புரண்டது. கடைசியில் 2 கான்ஸ்டியூஷன் மாத்திரம் பிடிச்சாங்க, தஞ்சாவூர், அரவக்குறிச்சி. அதை கேன்சல் பண்ணாங்க. அதே 6 மாதம் கழிச்சு அதே ஆட்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணி அதே எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இப்போ பிரச்சனை இப்போ இல்லைன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் தேர்தல் சிஸ்டமே தவறான சிஸ்டம். இது ஒரு சிஸ்டமே இல்லை. ஊழல்வாதிகள் தான் தேர்தல் வருகிறாங்க. ஒன்று வந்து மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அது வேறு. அந்த அப்புறம் பேசுகிறேன், எங்களுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி பேசுகிறேன். முக்கியமாக பேசப்பட வேண்டியது அது. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இது ஒரு பழக்கமாக போச்சுது. பணம் கொடுக்குறதும், சாராயம் கொடுக்குறதும், பிரியாணி கொடுக்குறதும், ஓட்டு வாங்குறதும். இப்போ 1 வருஷத்துக்குள்ளேயே தமிழ்நாடு, இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளோ மோசமான நிலை இருக்கிறதுன்னா, வாக்காளர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு. 1 வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த பாவத்துக்குள்ள தண்டனை கிடைக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு அரசாங்கமே கிடையாது, நாடு முழுதும் உலகம் முழுதும் கேவலப்படுது. முதலமைச்சருக்கு மேலே எஃப்ஐஆர் போட சொல்றாங்க. வாக்காளர்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்றதுக்கு நம்ம வருவோம். நான் கேட்கிற கேள்வி வந்து இயல்பானது. இது வந்து 2 மாசம் ஆச்சு. இதுல எஃப்ஐஆர்ல வந்து நீங்க சொல்வது போல இது வந்து தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாலோ, அதுல வந்து அவர்களுக்கு சந்தேகம் இருக்கு, இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டேன்றாங்க அப்படின்னாலோ, தேர்தல் ஆணையம் அதை வலியுறுத்தலாமே. அதை வந்து ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம். இதுல வந்து காவல்துறை நம்மளோட இயல்பாவே ஒரு சாமானியரை கூட ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து எஃப்ஐஆர் போட வைக்கிறத நம்ம பல நேரங்களில் பார்த்திருக்கோம். சோ அந்த ப்ரோஆக்டிவான விஷயங்களை ஏன் தேர்தல் ஆணையம் செய்யல? தமிழகத்துல ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கிறாரு, இப்போ அவங்க மேல அந்த கேள்விகள் எழும்பலையா? ஏன் போடப்படலன்னு கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தானே? இல்ல போடப்பட்டிருக்குன்னா அது முறையா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கான்னு கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தானே? நீங்க கேட்கிற கேள்வி மிகவும் நியாயமான கேள்வி. என்ன உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லிடுறேன். தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால 570 கோடி கோயம்புத்தூர்ல வந்து ஷிஃப்ட் ஆகி போச்சுது.
பெரிய பிரச்சனை. டிவியில் டிபேட் எல்லாரும் டிபேட் ஆச்சு. 570 கோடி. அதை வந்து சில மணிக்கு நேரத்துக்குள்ளேயே அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் சனிக்கிழமை வந்து தேர்தல் 2 நாளைக்கு முன்னால் நான் தலைமை தேர்தல் டெலிஃபோன் பண்ணி பேசினேன். இது நார்மல், இது இல்லை. இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே தான் தமிழ்நாடு அரசு ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எதை இதில் தலையிடணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்பெஷல் டீம் அனுப்பி தலையிட்டாரு. என்ன பண்ணாங்க? 570 கோடி விஷயத்துல இது எங்களோடதுன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க், ரிசர்வ் பேங்க் எல்லாம் அதுக்கப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இது வங்கியோட பணம் தான் அப்படினு. இல்ல கிளாரிஃபை பண்ணல. நான் சொல்றதா இல்ல சார், கிளாரிஃபை பண்ணல. நான் ஆர்டிஐ மூலமாக தகவல்கள் பெறப்பட்டிருக்கு. ரிசர்வ் பேங்கே கூட எங்களுடைய பணம் அது. நோ 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 நான் ஆர்டிஐல நான் எல்லா ரிசர்வ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் 3 இடத்துலயும் நான் ஆர்டிஐ போட்டு என்கிட்ட பதில் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல போகும்போது என்ன சொல்றாங்க, அப்படியே தட்டி கழிச்சிட்டாங்க. நாங்கள் உத்தரவு கொடுத்துட்டோம், சிபிஐக்கு உத்தரவு கொடுத்துட்டோம், ரிசர்வ் பேங்க் உத்தரவு கொடுத்துட்டோம், எஸ்பிஐக்கு உத்தரவு கொடுத்துட்டோம், எங்களுக்கு ஒரு கடமை இல்லைன்னு அப்படியே முடிச்சுட்டாங்க. அவங்க அரசாங்கத்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, தேர்தல் நடக்கும்போது 570 கோடி ஷிஃப்ட் ஆயிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு திமுக பத்தி நீங்க சொல்றீங்க. நகரல்ல ஒரு அரசியல் கட்சி ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஹைகோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கினாங்க, சிபிஐ என்கொயரி பண்ணாங்க. சிபிஐ பண்றதாக சொல்றாங்க. சிபிஐ என்கொயரி இன்னும் வெளியே வரல. 570 கோடி இன்னும் மர்மம். ரிட்டர்ன்ல ரிசர்வ் பேங்க் சொல்லல, எங்க பணம் சொல்லல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எங்க பணம் சொல்லல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா என்கொயரி நடந்துட்டு இருக்கு, சிபிஐ கிட்ட போச்சு. அது இல்ல, நீங்க சொல்றது இல்ல, எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. அதான் நீங்க சொல்றது அந்த வழக்கோட விசாரணை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தொடர்பான அடுத்த கட்ட விவரங்களை சொல்றீங்க. ஆர்டிஐ மூலமாக இந்த பணம் ஆர்பிஐ உடைய உத்தரவோடு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு மாற்றப்பட்டதா என்ற கேள்விக்கு ஆர்பிஐ ஆமா இது எங்களோட ஆத்தரைசேஷனோட தான் இந்த பணம் வந்து இது வங்கியோட பணம் தான் அப்படின்னு சொல்லி இருக்குது சார். இல்ல சார், டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஓகே இல்ல அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம அதோட ஆர்குமெண்ட் குள்ள போக வேண்டாம். ஒரு சாமானிய பிரதிநிதியாக நம்மிடையே திரு மரியன் செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த விவகாரம், நீங்க ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்து கேன்சல் ஆனதுல இருந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருப்பீங்க. இன்னைக்கு அரசாங்கம் வந்து சட்டமன்றத்துல முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த புலனாய்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஏப்ரல் மிட்ல அந்த எலெக்ஷன் கேன்சல் ஆச்சு. நம்ம மே ஜூன்ல இருக்கோம். ஒரு 2 மாத காலத்துல நம்முடைய வழக்கமான குற்றவியல் நடைமுறைப்படி பெருசா எதுவும் நடந்துறதுக்கான வாய்ப்பில்லை. அதுக்கான விசாரணைகள் தான் போயிட்டு இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த உண்மைகள் வெளியே வரதுக்கு? இல்ல இது உடனடியாக முடிக்கப்பட வேண்டிய விஷயம்னு கருதுறீங்களா? இது உடனடியாக முடிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா காலதாமதம்ன்றது வந்து எல்லாத்துலேயுமே காலதாமதமாக போயிட்டு இருந்ததுனாக்கா தீர்ப்புகள் வந்து எப்படி வரும்னா சாதகமாக தான் வருமே தவிர மக்களுக்கு சாதகமாக வராது, குற்றவாளிகளுக்கு சாதகமாக தான் வரும். தீர்ப்புகள் எதுவுமே வந்து உடனுக்குடன் முடிவு எடுக்க வேண்டிய இந்தியாவிலேயே மிக நீண்ட வழக்குன்னு ஒன் ஆஃப் த வழக்குன்னு சொல்லப்பட்டது வந்து ஜெயலலிதா அவர்கள் மீதான சொத்து வழக்கு. அதுல வந்து கடைசியா கன்விக்ஷன் தான் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ கடைசியா வந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கிலுமே கூட இல்ல ஒரு சில விசாரணை நடத்துற ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வேற. அதனாலே நம்ம தீர்ப்பு என்ன வரும்ன்ற ஒரு முன்முடிவுக்கு நம்ம வர முடியாது. இல்ல தீர்ப்பு அப்படின்றதோட இப்ப தவறுகள் செய்யப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாருமே சாதாரண மக்கள் கிடையாது. எல்லாருமே வந்து மக்கள் பிரதிநிதிகள். சட்ட ரீதியாக சட்டங்களை எப்படி ஆட்கொள்ள முடியும்ன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள் கிடையாது. இவர்களுக்கு காலதாமதங்கள் கொடுக்கும் பொழுது என்ன நிகழ்வு நடப்பெறும் அப்படின்றது சாதாரண ஒரு பாமரனாலேயே புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்கு ஃபேவராக என்ன பண்ணணும் அப்படின்றத அவர்களுக்கு துணை நிற்கிறவர்களே செஞ்சுருவாங்க. அவங்க தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. மக்கள் அப்படின்னும் போது அவங்கள பொறுத்தவரைக்கும் மக்கள் பிரதிநிதி. இவங்க வந்து இந்த தீர்ப்புகள் வர்றதுக்கும் அடுத்த எலெக்ஷனே வந்துடும். அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே அவங்க வந்து மறுபடியும் நிற்பாங்க. இதே தவறுகள் நடைபெறாதுன்றதுக்கு என்ன வாக்குறுதிகள் இருக்குது? வெறும் வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்படாமல் வாக்குறுதிகளாகவே இருக்குது. தீர்ப்புகளும் அதே மாதிரி தான் இருக்குது. இல்லைங்க, அது எனக்கு புரியுது. நீங்கள் வந்து இது போன்ற தேர்தல் வழக்குகளை விரைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நீண்ட காலமாக நம்ம வச்சுக்கிட்டே வர கோரிக்கைகள் தான். ஆனால் என் கேள்வி எங்கே வருதுன்னா, நம்ம வந்து ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல தானே நம்மளோட ஒட்டுமொத்த சட்ட ரீதியான நடைமுறையுமே வந்துகிட்டு இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு கிரெடிபிளான எவிடன்ஸ் இல்லாம, ஒரு முழுமையான ஆதாரங்கள் இல்லாம, முழுமையான விசாரணை நடக்காம யாரையுமே குற்றவாளினோ, நீங்க வந்து நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னோ, நீங்க பதவி விலகிறீங்க, நீங்க எதுனோ நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. அதுதான் நம்மளுடைய சட்ட நடைமுறை. இல்ல அப்படி யாரையும் வந்து பர்டிகுலரா சொல்ல முடியாது. ஆனா நிரூபிக்கப்பட்ட குற்றங்களுக்கான இதுவே வந்து எவிடன்ஸே வந்து கரெக்டாக வந்து இன்னும் ரீச் ஆகலை.
இப்ப யார் யார் மேல குற்றம் சுற்றப்பட்டு எதுவுமே நிரூபிக்கப்படல இந்த விஷயத்துல. குற்றம் செய்யப்பட்டவர்கள் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? முதல் உதவி மாதிரி ஏதாவது ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணது, எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷனை தள்ளி வைக்குது. ஸோ அந்த விஷயங்களை ஆதாரங்களை சேகரிச்சதும் எலெக்ஷன் கமிஷன் தான். ஆனால் அதை வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கோ கொள்றதுக்கோ அவங்களுக்கு உரிமையும் இருக்குது. அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் ஆட்சியாளர்கள்கிட்டயே வந்து எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அப்படிதான் திரு தேவசகாயம் அவர்கள் சொல்றது போல அதுதான் நம்மளோட சிஸ்டம். இதுல தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணி ரிசல்ட் சொன்ன நாளோட திரு தேவசகாயம் அவர்கள் சொன்னது போல அவங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் முடிஞ்சிருது. அந்தந்த மாநில அரசு மாநில காவல்துறைக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த கட்டமைப்புல தான் நம்ம இருக்கோம். இந்த கட்டமைப்புல இருக்கும் அப்படின்றது பழமையான கட்டமைப்பா இருந்தாலும் நடைமுறையில் சில மாற்றங்கள் வந்திருக்கு. சட்ட ரீதியா சில மாற்றங்கள் வந்து எப்படி பல விஷயங்கள்ல வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு சில முடிவுகள் வந்து எடுக்க முடியுது. ஆதார் கார்டு அது இல்லங்க, அத மத்திய அரசாங்கம் எடுக்கும். மத்திய அரசாங்கமே தான் ஒரு குற்றவியல் நடைமுறை. இது வந்து போலீஸ் முதல்ல எஃப்ஐஆர், அப்புறம் சார்ஜ் ஷீட், அப்புறம் கோர்ட்ல போறது. இந்த நடைமுறையை தான் பின்பற்றி ஆகணும் காவல்துறை. இந்த நடைமுறையே மாற்ற முடியாது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஆட்களுடைய விவரம் ஏதாவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆமா, யாருக்குமே தெரியாது. இல்ல குற்றப்பத்திரிகைக்கே போகலையே. குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆர்ல தான் நிக்குது. குற்றப்பத்திரிகைங்கிறது சார்ஜ் ஷீட் லெவலுக்கே போகல. ஸோ அவங்கள பத்தின விஷயங்கள் எதுவுமே வந்து மக்களுக்கும் தெரியறதில்ல. வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டவங்க யாரு, வாங்கினவங்க யாருன்ற விவாதத்துக்கு போக வேண்டாம். பட் என்ன நடக்குது இங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் வந்து இப்போ இன்னும் எலெக்ஷன் வந்து 2 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ எந்த கட்சி வந்தாலும் இவங்க குற்றமற்றவர்களா இவங்க குற்றவாளியா அப்படின்றது தீர்மானிக்க முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்களிக்கணும். தனி மனிதன் வாக்களிக்க வேண்டிய கடமைக்கு உட்பட்டவன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் வாக்களிக்காம இருக்கிறது சட்டப்படியாகவும் குற்றம். அதை வந்து ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய விஷயம் வாக்களிக்கணும். தன்னுடைய உரிமையை வாக்களிக்காம இருக்கிறது சட்டப்படி குற்றம் இல்லை. நீங்க தார்மீக ரீதியா வேணா குற்றம் சொல்லலாம். நம்ம சட்டத்தில் வாக்களிக்காம இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. தார்மீக குற்றமாக வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்தவரையிலும் இங்கே விளையிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து சுவாசிக்கிறோம், நேசிக்கிறோம். நமக்கு உண்டான கடமை வாக்களித்து அதை செஞ்சே ஆகணும். ரைட். தற்போது தொலைபேசி ரைட் நான் திரு தேவசகாயம் ஐஎஸ் அவர்கள்ட்ட அடுத்த கட்டமாக கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், இந்த வழக்கில் இந்த நான் பெயர்கள்லாம் வெளியாக இருக்குது, ஒரு ஐடி ரைட் நடந்திருக்கு, ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கு. அரசாங்கம் இப்போ சொல்லக்கூடிய விளக்கம், நாங்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கோம், புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படின்னு முதலமைச்சர் ஒரு விளக்கம் அளிக்கிறார். அது ஏற்கத்தக்கதா இருக்கா? ஏன்னா ஒரு 2 மாசத்துல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு வருது அப்படின்ற சொல்றாரு. அதுதானே வழக்கமான நடைமுறை, அப்படிதானே நடக்குது. அதுல தவறு ஏதாவது காண முடியும்? இந்த கேஸ்ல வந்து ரெய்ட் பண்ணது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், டாக்குமெண்ட் சீஸ் பண்ணது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்தது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ரைட். எலெக்ஷன் கமிஷன் அந்த பேசிஸில் டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி கேஸை ப்ரொசீட் பண்ணுங்கன்ட்டு. இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்காமல் இப்படியே டாட் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு முழு உரிமை இருக்குது இது சிபிஐ என்கொயரி கொடுக்கறதுக்கு. என்ன பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷன் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சொல்றாங்க பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு சொல்றாங்க. அவ்வளவுதானே? அது சரியான நடைமுறை தானே நான் கேக்குறேன். இல்ல நடைமுறை சரிதான். எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு விளக்கம் கேட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைட்னா பரவாயில்ல. என்கொயரி இப்போ சீஃப் மினிஸ்டர் 4 மினிஸ்டர்ஸ் நமக்கு தெரியும். தமிழ்நாடு போலீஸ் எப்படி ஆக்ஷன் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். இது இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்காது. இது பணம் வந்து பல கோடி 80-89 கோடி ரூபாய் பற்றி இது பிரச்சனை. அது ஒரு மந்திரியை ஒரு அமைச்சரே உட்கார்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு, லிஸ்ட் கொடுத்துருக்காரு, டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. இருந்து கூட இன்வெஸ்டிகேட் யார் பண்ண போறா? இல்ல இந்த ஐடி ரெய்டு மூலமாக வந்திருக்கக்கூடிய ஆவணங்கள், ஊடகங்கள்ல வெளியான ஆவணங்கள், அது நிஜமாவே ஐடி துறை தான் பிடிச்சதா அப்படிங்கறத ஐடி துறையே இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு விஷயமாக இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியான சிஎம் மேலயோ அமைச்சர்கள் மேலயோ உடனடியாக எஃப்ஐஆர் போட முடியுமா? அந்த பேப்பரை மட்டும் ஆதாரமா கொஸ்டின் அது இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எல்லாமே மேல இருந்து வந்து குதிக்கல, கீழே இருந்தா போனாங்க. இப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பேஸ்லெஸ் அலிகேஷன் பண்ண மாட்டாங்க. பண்ணா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ என்ன நடந்ததுன்னா அந்த பேப்பர் வந்து ஐடி ரைட்ல பிடிபட்டதுன்னு ஐடி துறையே எங்கேயுமே ஆத்தென்டிகேட் பண்ணல.
இல்லை அதான் சொல்கிறேன், அது உங்கள் கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணுறது? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இன்வெஸ்டிகேட் பண்றவங்க யாருக்கு எகெயின்ஸ்ட் அலிகேஷன் இருக்கோ அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் கீழே இருக்குது, மந்திரிகளுக்கு தான் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு. யாருக்கு மேல இன்வெஸ்டிகேட் பண்ணா முதல்ல இவங்க ரிசைன் பண்ணணும். அலிகேஷன்ஸ் இருக்கு, இந்த 4 பேர் 5 பேர் ரிசைன் பண்ணுவாங்களா? இல்ல ஒரு அலிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். என்ன பொறுத்த மட்டும் ஒரு அலிகேஷன் வந்துட்டதனாலே ரெசிக்னேஷன் கேக்குறது சரியான விஷயமா இருக்குமா? ஒரு டெமோக்ரஸியில் அலிகேஷன் வந்தாலே ரெசிக்னேஷன் பண்ணணும், அதான் டெமோக்ரஸி. இங்கிலாண்டில் ஒரு சின்ன அலிகேஷன் வந்தால் போடும், ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க. அதாவது இம்பெக்கபிள் ஹானஸ்டி, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜனநாயக முறையில் ஒரு அலிகேஷன், சீரியஸ் அலிகேஷன் வந்தால் கூட அதை நீ ரிஃப்யூட் பண்ண முடியுமான்னு பண்ணுங்க, பண்ண முடியாது ரிசைன் பண்ணி ஆகணும். அதான் உண்மையான ஜனநாயகம். இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கு, சரி தப்பா தவறா இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் பண்ண டாக்குமெண்ட் தவறா இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்டிகேட் யார் பண்றா? இங்க உள்ள எஸ்பியா பண்ணுவாரு, சப் இன்ஸ்பெக்டர் பண்ணுவாரு, அது எப்படி பண்ண முடியும்? என்ன பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷன் இதை சிபிஐ தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இதுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்டிருக்கா எங்கயாவது? அவங்க டைரக்ஷன் பண்ணல, அவங்க கேட்க வேண்டிய தேவையில்லை. எலெக்ஷன் கமிஷனே ரெக்கமெண்ட் பண்ணலாம் சிபிஐக்கு. அவங்க எலெக்ஷன் கமிஷனே டைரக்டா சிபிஐ கொடுக்கல, இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படினு பண்ணலையே. தமிழக காவல்துறை நம்பி தான நமக்கு தான கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன ப்ரோசீட் பண்றாங்கன்றத பார்த்து தான முடிவு எடுக்கணும். ஒண்ணு எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு கேட்கணும், இல்ல தமிழக காவல்துறை என்ன செய்றாங்கன்றத பார்த்துட்டு முடிவு எடுக்கணும். ரெண்டும் இல்லன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க சரிதான், நீங்க சொல்றது சரிதான். இந்த ஆர்டிஐல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பிரச்சனை இப்பதான் கிளம்பி இருக்கு, எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள ரிப்போர்ட் போயிருக்கும். சார் இந்த ஆர்டிஐல பிரச்சனை கிளம்பி இருக்கிறது உங்களுக்கு எனக்கு தான் இப்ப தெரியும், தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? வழக்கு நடக்குதா இல்லையா, பண்றாங்களா இல்லையான்னு அவங்க தான புகார்தாரரே ரிட்டர்னிங் ஆபீசர், அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. சீஃப் செக்ரட்டரி எழுதுறாங்க, தேர்தல் அதிகாரிக்கு எழுதுறாங்க, அவங்க பண்ணல, 2-3 மாசம் ஆகுது, பண்ணலன்னா இனி எலெக்ஷன் கமிஷன் இதை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வர வேற வழி இல்ல. அதான் இல்ல, அப்ப பண்ணலங்கிற குற்றச்சாட்டு நீங்கள் வைப்பீர்களே, ஆனால் அது தமிழ்நாடு காவல்துறை மீது மட்டும் வருமா, இல்ல ரிட்டர்னிங் ஆபீசரும் சீஃப் எலக்டோரல் ஆபீசர் மீதும் சேர்ந்து வருமா? இல்ல, ரிட்டர்னிங் ஆபீசர் அவர் லோக்கல் அதிகாரி, அவருக்கு ஒரு ஜாஸ்தி ரோல் கிடையாது. இப்போ அது அவரு கைவிட்டு மேலே போயிடுச்சு. இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் ஆபீசர், அதாவது ராஜேஷ் லக்கானி, எலெக்ஷன் கமிஷன். இப்போ இந்த பிரச்சனை எழுப்பினதுக்கு அப்புறம் என்ன பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும்னா, அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்றாங்களா, சீஃப் மினிஸ்டர் சரிதானா, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, என்ன பொறுத்த மட்டும் இன்வெஸ்டிகேட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் இருக்குமா ஸ்டேட் கவர்மெண்ட்ல? சீஃப் மினிஸ்டர் யார் இன்வெஸ்டிகேட் பண்ண போறா? ரைட், ஓகே, அதான் சொல்றேன். ஓகே, சில தார்மீக ரீதியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறீங்க, நம்ம பதிலை பெற முயற்சிக்கலாம். இந்நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மிடையே அதிமுக அம்மாணியை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்களும், அதே போல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மூத்த தலைவர் திரு கராத்தே தியாகராஜன் அவர்களும் இணைகிறார்கள். நான் அதிமுக அம்மாணியை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விசாரணை நடத்தி வருகிறோம், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ஆளுங்கட்சியின் சார்பாக இன்னைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். யார் யார் மேல புகார் பதிவு செய்யப்பட்டிருக்குன்ற விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றது எதிர்கட்சி தலைவரோட கோரிக்கையா இருக்கு. ஏன் அந்த விஷயங்கள் சொல்லப்படக்கூடாது? நான் உங்களுக்கு அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அப்சர்வ் ஐயா தேவசாகாயம் அவர்கள் பேசும்போது இந்த தேர்தல் நடப்பதாகவும் தேர்தல் நடந்து முடிந்த பின்னால் அந்த எலெக்ஷன் கமிஷன் சூட்கேஸ்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆகவே த ஸ்டேட் ஹேவ் ஆல் த அத்தாரிட்டி டு கண்டினியூ த கேஸ் ஆர் நாட், வித்ட்ரா த கேஸ், இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. சில நேரத்தில் அவங்க சாதகப்பட்டவங்களுக்கு கூட சாதகமாக நடந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. இது காலமெல்லாம் இப்படி தான் நடக்குதுன்னு ஐயா சொன்னாங்க. ஸோ ஹி நோஸ் பெட்டர் தென் மீ. ஐ திங்க் அவருக்கு சட்டம் நல்லா தெரிஞ்சவங்க, நான் தப்பாக சொல்லலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, I would bring to his knowledge, என்னன்னு கேட்டிங்கன்னா, த பெல்லாரி ரெட்டி கேஸ், இந்த கேஸில் இதே மாதிரி சில ஆளுங்களை கடத்தி கொண்டு ஓட்டு போட வைக்கிறது, இது மாதிரி ஒரு கேஸ் பதிவு செய்யப்பட்டு அதற்கு பின்னாலே தேர்தல் கமிஷன் போன பின்னாடி அந்த வழக்கு அந்த மாநில அரசால் வாபஸ் பெறப்பட்டது, திரும்ப பெறப்பட்டது. அதை எலெக்ஷன் கமிஷன் சேலஞ்ச் பண்ணி ஒன் ஆஃப் த சீனியர் கவுன்சில் கிருஷ்ணா தீக்ஷித் அப்பியர்ட் பிஃபோர் த பெல்லாரி கோர்ட். ஸோ லேடி ஜட்ஜி ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் நடந்த அந்த கேஸில், ஸோ எலெக்ஷன் நடத்துறது மாத்திரமே எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை, எலெக்ஷன் முடிஞ்சிட்டா போயிடணும்னு கிடையாது. அதுக்கு பின்னாடி கூட வழக்குகள் வரும்பொழுது சேலஞ்ச் பண்ணி
அந்த வழக்கை நடத்துறதுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரைட்ஸ் இருக்கு. நிச்சயமா ரைட்ஸ் இருக்கு. அது அவங்க பண்ணிருக்காங்க. கடந்த காலங்கள் பாக்குறோம் நம்ம. ஐயா சொன்னதுக்கு நான் அது கிளாரிஃபிகேஷன். ஆமா, மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டா அவங்க உள்ள வர வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். இல்ல, மாநில அரசு நடவடிக்கை எடுக்கிறது மேல ஒரு சந்தேகம் ஏற்படுமேயானால் தேர்தல் ஆணையத்திற்கு the election commission have all the rights to intervene up to the end of the case. அப்படிங்கிறதா இந்த வழக்குல சந்தேகம் ஏற்படுற விதமா தான் நடவடிக்கை இருந்திருக்கான்றது தான் கேள்வி. இல்ல, சந்தேகம் அப்படின்னும் பொழுது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா நிச்சயமா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இப்ப எஃப்ஐஆர் மேல இல்ல, எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து see that 156/1 அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேட் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் இதை விசாரணை பண்ணி உடனடியாக தெரிவியுங்கள் சொல்லி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் பண்ணா அத போலீஸ் பிகமே கிங் ராஜா. போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். உங்களுக்கு உடனே என்ன பண்ணலாம், போலீஸ் கூப்பிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் எது சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதனை தெளிவாக விசாரணை செய்து அதற்கு பின்னாலே தான் குற்றவாளிகள் என்று சேர்க்க முடியும். அந்த விசாரணை அடிப்படையில் அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா மீறி போட்டு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பெயரே போடாமல் ஒரு எஃப்ஐஆர் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு இது இப்பதானே விசாரணை துவங்குது. நீங்க வந்து அந்த வழக்கு இல்ல இல்ல இப்ப நமக்கெல்லாம் தகவல் வருது. ஆமா, இந்த தேர்தல் ஆணையம் இந்த கடிதத்தை எழுதினது ஏப்ரல் 18 சரி. சோ அப்போல இருந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கி இருக்கணும். இல்ல, தேர்தல் ஆணையம் யாருக்கு கடிதம்? தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளருக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு கடிதம் எழுதுறாங்கன்னா, ஏப்ரல் 9 அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ண ரெய்ட் எல்லாம் பத்தி அது பற்றின டாக்குமெண்ட்ஸ் அதுல கொடுத்துருக்கு. அதுல லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி டு பிரைப் த வோட்டர்ஸ் ஃபார் ஆர்கே நகர் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதனால செக்ஷன் 171B கீழே நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ரிட்டர்னிங் ஆபீசர் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையம் அந்த கடிதத்தை எழுதிருக்கு. எப்போ? ஏப்ரல் 18. சோ அதுக்கப்புறம் உடனடியா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணும். நியாயமா யார் மேல வழக்கு பதிவு செய்யப்படுதுன்ற ஒரே கேள்விதான். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொன்னார் இன்னைக்கு? வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விசாரணை நடைபெற்று வருகிறது. எஸ், அது எந்த தேதி நமக்கு தெரியல. எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, தேதி தெரியல, யார் மேலன்னு தெரியல, என்னன்னு வழக்கு போடப்பட்டிருக்கு, எந்த செக்ஷன் கீழே வழக்கு போடப்பட்டிருக்கு, எதுவுமே தெரியல. எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, யார் மேலாம் போட்டிருக்கீங்க விளக்கத்தை விரிவா கொடுங்க. யாரெல்லாம் இதுல வந்து A1 A2 A3 என்னென்ன போக்குவரத்து, எந்த செக்ஷன் கீழே சொல்லுங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல எடுக்கப்பட்ட விவகாரம். அதே மாதிரி இன்னும் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதை போட்டீங்கன்னா அந்த இது வெளியில வந்துரும். இதை மறைக்க முடியாது. இல்ல இல்ல, எப்போ விசாரணை வந்து துவங்குதோ சட்டமன்றத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்ற முதலமைச்சர் யார் மேலன்னு சொல்லிடலாமே. சொல்லுவாரு, டெஃபினட்டா சொல்லிதான் அவனு சொல்லுவாரு. நாளையோ நாளை மறுநாளோ அந்த விவரங்களை எஃப்ஐஆர்ல முதலமைச்சரின் பெயர் இருக்கிறதா? டெஃபினட் நோ எஃப்ஐஆர்ல வந்து எதுனே தெரியலையே. இப்ப நீங்கள் நானும் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே தவிர கேஸ் என்ன தெரியுமா? ஆர்டிஐல என்ன கேட்கப்பட்டிருக்கு தெரியுமா? வாட் ஆக்ஷன் யூ ஹேவ் டேக்கன் ஆன் எலெக்ஷன் மிஸ்காண்டக்ட் அகைன்ஸ்ட் த ஃபாலோயிங் பர்சன்ஸ்: டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், வேலுமணி, செல்லூர் ராஜு, தங்கமணி, விஜயபாஸ்கர். இவங்க மேலெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு ஆர்டிஐ போடப்படுது. அதுக்கு ஆர்டிஐல தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய பதில், எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க 18 கடிதம் அனுப்பிட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்ப எஃப்ஐஆர் நியாயமா இவங்க பேர்ல தானே போடப்பட்டிருக்கணும். அதான புரியுது. அண்டர் ப்ராசஸ் அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா, ஒரு பேப்பரை கையில் எடுத்து வெத்து பேப்பரை கையில் வச்சுட்டு அதில் வந்து எல்லா பேரையும் எழுதி ஒரு அமௌண்ட்டை போட்டு எழுதுனா அது எப்படி பக்கா அத்தான்டிகேட்டட் டாக்குமெண்ட் ஆகிடும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது, பக்கத்தில் கர்நாடகாவில் நடந்த குண்டல்பேட் அண்டு ரஞ்சன்கூட் எலெக்ஷனில் 70 lakhs rupees கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அது வந்து பிடிச்சது இங்கே வந்து 31 லட்சமோ 32 லட்சமோ இந்த ஆர்கே நகரில் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் அதை தான் நீங்கள் கணக்கில் பக்காவாக எடுத்துக்க முடியுமே தவிர, ஏதோ எங்கேயோ எழுதப்பட்டது யாரோ எடுத்துகிட்டு வந்தாங்க அதை கையில் வச்சுட்டேன்னு சொல்லி அதை வச்சு எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு, இதை நீங்கள் விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கேட்டதில் தவறே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஃபார்வர்டட் டு இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பெயரோ முதலமைச்சர் பெயரோ குறிப்பிடப்படாமல் அகைன்ஸ்ட் அன்னோன் பர்சன்ஸ் இந்த எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அப்படி அன்னோன் பர்சன் வந்து இப்போ அவங்க பர்டிகுலரா அதை மென்ஷன் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஆர்டிஐல. பட் ஆர்டிஐ பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா,
ரொம்ப கிளியரா இன்னும் என்ன பதில் வந்திருக்கு? இவங்க மேல என்ன ஆக்ஷன் கேக்கும்போது the commission has directed that an FIR may be filed by the returning officer in the instant case vide commission's letter dated 18/4/2017. Yes, they are not mentioned there against whom. சார் அகைன்ஸ்ட் தான் क्वेश्चன்ல இருக்கு சார். இந்த 6 நபர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படினு கேள்வி. The reply says அப்ப ரிப்ளைல என்ன சொல்லிருக்கணும்? இவங்க மேல எல்லாம் எந்த கேஸுமே இல்லையப்பா அப்படினு ரிப்ளைல சொல்லிருக்கணும். இருக்கு இல்லன்னு சொல்லியே. இல்ல அவங்க 7 பேரை குறிப்பிட்டு இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்துக்கிங்கன்னு கேக்கும்போது FIR பதிவு பண்ண சொல்லிருக்கோம். அப்படினா என்ன அர்த்தம்? இவங்க மேல என்ன அர்த்தம்? Same have been forwarded to the particular state government authorities. So we will wait and see that they have to explain tomorrow. அப்ப மாநில அரசாங்கம் மாநில காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி தான் எங்க சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் சார் நான் என்ன கேக்குறேன்னா, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவரோட பேரோட போட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்ல வழக்கே பதிவு செய்யப்படலையா? That exactly we will come to know tomorrow, day after tomorrow, all the details. Right. Because already you have been registered, you come to know. நாளைக்கு தெரியும் தெரியாம எப்படி போகும்? ரைட். நான் திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஆனா இதுல நம்ம பார்க்கும்போது தேர்தல் வருமான வரித்துறை ஒரு ரெய்டு நடத்துறாங்க, அதன் பேர்லன்னு சொல்லி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வருது. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆத்தென்டிக்கா இல்லையான்ற விஷயத்தை வந்து விசாரணை பண்றதுக்கே அவங்களுக்கு பல நாட்கள் ஆகும். இந்த டாக்குமெண்ட் வந்து உறுதியானதா, இந்த டாக்குமெண்ட் தான் வந்து வந்திருக்குதா, இப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து கேள்விகள் எழுப்பலாம். அப்போ உடனடியா ஒரு நபர் பெயரை குறிப்பிட்டு இவர் தான் வந்து இதுல குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதற்கு முன்னாடியான பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனும் செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா? இந்த ஆர்கே நகர் எலெக்ஷனை பொறுத்த மட்டும் தெரியும், விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணாங்க. 89 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜஸ்ட் லைக் வந்து லூஸ் டாக்குமெண்ட் கிடையாது. எலெக்ஷன் வேலை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். பூத் வைஸு ஒவ்வொரு மந்திரிங்களுக்கு எத்தனை பூத்து எவ்வளோ அமௌண்ட் 89 crores ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அது கேப்டன் ஆஃப் த டீம் அண்ணன் ஸ்டாலின் சொன்ன மாதிரி எடப்பாடி சிஎம்னா அது கேப்டன் ஆஃப் த டீம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஸோ பிரித்து கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த கேஸ் பார்க்கும்போது ஒரு பிளான் அதுல இருக்கு, ஆனா அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையா அந்த பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல் டே வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து விசாரிச்சு தான் இந்த எலெக்ஷனே வந்து கேன்சல் பண்ணாங்க, அவங்க தள்ளுபடி வச்சாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், 94 மயிலாப்பூர் பை எலெக்ஷன், நான் மயிலாப்பூர் பை எலெக்ஷனில் கேண்டிடேட்டு. சூமோட்டோவா போலீஸே வந்து என்ன பண்ணுறாங்க, செவரில் விளம்பரம் எடுத்து 40 கேஸ் எம்எல்ஏ போடுறாங்க. மயிலாப்பூர் பை எலெக்ஷனில் டிஎம்கே கேண்டர் ராம்ஜெயத் மேலே போகிறாங்க, அதுமாதிரி எம்டிஎம்கே கேண்டர் டானும் மேலே போடுறாங்க. சூமோட்டோ கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த மட்டும் ஓல் இந்தியாவை ஓல் வேர்ல்டுக்கு எல்லா டிவி சேனல் தெரியும். 89 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க, 5 கோடி கேஷ். அதான் வந்து அண்ணன் ஸ்டாலினோ சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரும் இல்ல. நம்ம ஒரு சட்ட ரீதியான நடைமுறையா போகும்போது அரசியல் ரீதியா பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாறி மாறி சொல்லலாம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு சட்ட ரீதியான நடைமுறையில என்ன ஆகும், ஒரு ஆவணம் பிடிக்கப்பட்டிருக்குது, அந்த ஆவணத்துல ஒரு நீங்க சொல்றது போல ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கான ஆவணமாவே அதை வச்சுக்கிட்டாலும் அதுக்கு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ்ங்கிற விஷயம் வேணும். இந்த பணம் நிஜமாகவே அங்க போய் சேர்ந்ததா, இந்த அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து இருக்குதா, இப்படி பல விஷயங்களை பார்த்து தானே நம்ம ஒரு பேப்பரை வச்சுட்டு அதே போன்ற ஒரு பேப்பரை நீங்களும் நானும் உருவாக்க முடியும். இல்ல பேப்பர் கிடையாதுங்க, எப்ப வேணாலும் உருவாக்க முடியும். தெளிவா இருக்குதுங்க. அதான் வந்து வேற இல்ல, நான் கேக்குறது ஐடி ரைட்ல வெளிவந்த ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ண certain documents produced by the income tax department என்ன ஐடி ரைட்ல கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணா எலெக்ஷன் வந்து அந்த ஐடி ரைட்ல பிடிபட்டதுதான் நீங்க சொல்ற அந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் பேர்லாம் போட்டுருக்கிற ஒரு ஆர்டில வந்து அந்த அமைச்சர் பேர்ல கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கரெக்ட்டானதா இல்லையான்னு பாருங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷன் இயர் பை டைரக்ட் என்ன அர்த்தம், எலெக்ஷன் கமிஷன் உங்க மேல கேஸ் போறாங்க. அது யாருன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வந்து லக்கானி எலெக்ஷன் கமிஷன் சிஓ இருக்கலாம், ஆனா தமிழ்நாடு கவர்மெண்டோட சிஎம் ஓட கண்ட்ரோல் இருக்காரு. அடுத்த ஆபீசர் யாருன்னா தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல் இருக்காரு. ஃபார் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார், பாருங்க அவரோட ப்ரமோஷன் அவர் சீஃப் செக்ரட்டரி ஆவணும், ஒரு செக்ரட்டரி ஆவணும், அவர் வந்து இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் தான். இஸ் an officer of the election commission. He may be officer of election commission. அவர் ப்ரமோஷன் வேணும், நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க, ஏதோ ஒரு சார்ஜஸ் போட்டு பல சார்ஜஸ் பெண்டிங்கா இருக்கும் அவர் பேர்ல, அவர் பல இது டிபார்ட்மெண்ட்ல இருந்ததனால. சோ அந்த சார்ஜஸ்லாம் ப்ராப்ளம் வரும். கூட இருக்கிற அவர் ஐஏஎஸ் ஆபீசர்லாம் வந்து இவர் சீஃப் செக்ரட்டரி ஆகும் தடுப்பாங்க. அடுத்த பொறுப்புல இருக்கிற ஆபீசர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர், சென்னை மாநகர கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனர் கார்த்திகேயன் ரெண்டாவது பொறுப்பு, மூணாவது ரிட்டர்னிங் ஆபீசர் வராரு. அதே மாதிரி தான் அப்ப இருக்க போலீஸ் கமிஷனர் யாரு, எலெக்ஷன் கமிஷன் நீக்கப்பட்ட போலீஸ் கமிஷன் அவரு பொறுப்பு எடுப்பாங்க. எல்லா அதிகாரியும் வராங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் மேல வெளில யாரும் குதிக்கல, எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷனரி. ஒரு அக்யூஸ்டா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சிஎம் அவரே சொல்ல எம்எல்ஏ கேஸ் எப்படி சொல்ல முடியும்? அவர் மேல புகார் இருக்கா இல்லையா நம்ம தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் அதாவது வந்து சட்டமன்றத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொன்னாரு, காங்கிரஸ் கட்சி சேர்ந்து அண்ணன்
ராமசாமி தெளிவா சொல்லிட்டாங்க. எப்படி வந்து ஒரு அக்யூஸ்டே வந்து நான் என் மேல தப்பு இல்ல இன்வெஸ்டிகேஷன் சொல்ல முடியும்? எனக்கு சம்மதம் கிடையாது. இல்லங்க ரிட்டர்ன் கொடுத்திருக்காரா? டிஜிபி ஆஃப் போலீஸ் விசாரணையில தான நான் தெரியும் கேக்குறேன். டிஜிபி ஆஃப் போலீஸ் அவர் அக்யூஸ்டா இல்லையாங்கறது விசாரணையில தான தெரியும் கேக்குறேன். நம்ம ஏன் ஒரு எப்படி ஒரு முன்முடிவு வர முடியும் கேக்குறேன். அவர் முத நாள் வந்து திருச்சியில பிரஸ் மீட்ல தெரியாதுன்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் வழக்குல என்னங்க ஆச்சு? டிடிவி தினகரன் வழக்குல இரட்டை இலைக்கு வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு புகார் எழுப்பப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்படுறார். ஆனா எஃப்ஐஆர்ல முதல் நாள் திரு சுகேஷ் சந்திரசேகர் அவர்களுடைய பெயர் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வரார். அந்த ஜாமீன் அந்த பெயில் ஆர்டர்ல ஜட்ஜ் என்ன சொல்றாங்க? இதுல முதல்ல இல்லவே இல்ல, அப்புறம் சேர்த்திருக்கீங்க, இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. பொலிட்டிக்கலா வந்து புகழேந்தியும் நாஞ்சில் சம்பந்தம் ஃபைட் பண்றாங்க. அவங்க யார் ஓட்டு கேட்ட நம்பர் 1 யாருங்க? தேர்தல் பணிக்குழு தலைவர் செங்கோட்டையன்ங்க. நம்பர் 2 யாரு? எடப்பாடி பழனிசாமி. ரெண்டு பேரும் வாய் திறக்க மாட்டாங்க. இது வாயை திறக்கல. அப்ப அவங்க ஒத்துக்கறாங்களா? டிடிவி தினகரன் மேல போட்ட கேஸ் அவங்க ஒத்துக்கறாங்களா? அப்ப ஏன் சிஎம் வாய் திறக்க எதிர்க்கும்? தினகரன் மேல கேஸ் போட தப்பு நான் சொல்ல. நான் கேட்ட கேள்வி நீங்க வேற ஒரு ரியாக்ஷன் நம்ம சொல்லணும்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கறாங்களா? தினகரன் மேல கேஸ் ஜெயக்குமார் ஒத்துக்கறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கறாரு, செங்கோட்டையன் ஒத்துக்கறாரு. கேள்வி வாங்கிக்கோங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு எஃப்ஐஆர் எப்படி போடப்படுதுங்கிறதுலயே அந்த வழக்கை நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதா இல்லையா? நாம எஃப்ஐஆர் தவறாக பதிவு செய்யப்பட்டதே ஆனால் நாளைக்கு இப்போ சீஃப் மினிஸ்டர் மேல இத்தனை மினிஸ்டர்ஸ் மேல எஃப்ஐஆர் போடுறாங்கன்னே வெச்சுக்கோ. இதெல்லாம் ஒரு ஆவணமாங்க. இத வச்சு நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க அப்படின்னு நாளைக்கு அவங்க போய் பாஸ் வாங்கிட்டாங்கன்னா அப்ப அந்த வழக்கு என்ன ஆகும்? only first instance report ஸ்ட்ராங்கா போடணும்னா ஸ்ட்ராங்கான இன்வெஸ்டிகேஷன் முதல்ல நடத்தணுமா இல்லையா? இன்வெஸ்டிகேஷன் நடக்காதுங்க. வழக்குல என்னாச்சு? இந்த கேஸை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் ஹோம் போர்ட்ஃபோலியோ இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது இதுல. ஏன்னா அவர் மேல டைரக்ட் சார்ஜ் இருக்கு. A1 அவர் தான் இதுல கேஸ்ல. ஏன்னா அவர் தான் வந்து தேர்தல் பணிக்குழுல 2வதா வராரு, செங்கோட்டையன் வந்து தலைவரா வராரு. எப்படி அவங்க பேர் அவங்களே ஒத்துப்பாங்க அவங்க மேல கேஸ் இருக்குன்னு? முதல்ல அவங்க ரிசைன் பண்ணோம். எப்படி அண்ணன் ஸ்டாலின் சொன்ன ரெண்டு பேர் ரிசைன் பண்ணோம். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயம் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த ஒரு விஷயத்துல திரு கராத்தி தியாகராஜன் அவர்களும் கூட முன்பு குறிப்பிட்டது போல இந்த அதிகாரிகளுடைய செயல்பாடு அது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறதா? இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கக்கூடிய நபர். ஆனா இன்னைக்கு அவர் ரிட்டர்னிங் ஆபீசர் இல்ல. அவருக்கு அவருடைய அலுவல்கள் இருக்கும், அவருடைய விஷயங்களை வந்து அவர் பார்க்க வேண்டியிருக்கும். ஆர்கே நகர்ல இந்த தேர்தலின் போது பணியாற்றிய பல காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு வேற வேற மாவட்டங்கள்ல கோயம்புத்தூருக்கு மாற்றப்பட்டிருக்காங்க, வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தேர்தல் வழக்குகள் மட்டுமே அவர்களுடைய பணி இல்லை என்று சொல்லும்போது அதுல ஒரு தொய்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மிகவும் அருமையான ஒரு கேள்வி இது. ஏன்னா எலெக்ஷன் நான் முந்தைய சொன்னவங்ககிட்ட தேர்தல் நம்ம பிரமாதமாக தேர்தல் பண்ணுறாங்க, நல்லபடியாக நடக்குது, உலகம் முழுதும் போடுகிறாங்கன்னு சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி ஊழல் நடக்கிறத தடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எஃப்ஐஆர் போடணுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இப்போ எங்கே அவர் எங்கே போகிறாருன்னே தெரியாது. அவர் அப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயாச்சு. அவர் அப்படியே ரெவென்யூ ஆஃபீஸரா இருப்பாரு, வேற வேற அவருக்கான வேலைகளை அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் ஆர்டிஓ இருப்பார், எங்கேயாவது ஆர்டிஓ இருப்பார். ஸ்டேட் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து 5 வருஷம் எலெக்ஷன் கமிஷன் டெபுடேஷன் இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவருக்கு மேலே ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது கண்ட்ரோல் வந்துடுது. பிரச்சனை அதுதான். ஏன்னா இன்னைக்குள்ள ஜனநாயக முறையில நமக்கு இந்த தேர்தல் ஆணையப்படி முடிவடைந்த உடனே நம்ம திரும்ப இதே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆபீசருக்கு மனசுல பல கவலைகள் கேள்விகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? உடனடியா சீஃப் மினிஸ்டர் மேல எஃப்ஐஆர் அப்படின்னு அவங்க செஞ்சிட முடியுமா? ஒரு நடைமுறையில் இருக்கிற பிராக்டிக்கல் விஷயங்களை பேசும். அதுதான் பிரச்சனை. அதாவது இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஸ்டேட்டுக்கு இந்த பிரச்சனை உண்டு. இப்போ என்ன நடைமுறையில் இப்போ என்னென்னா நம்ம இந்த கிரிமினல் குற்றங்கள் அந்த குற்றங்கள்லாம் நிறைய பார்த்தாச்சு. இது எஃபெக்டிவே இல்லை. 1 வருஷம் சிறை தண்டனை சொல்கிறாங்க, அதுக்கு ட்ரையல் நடக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகுது. இப்போ 5 வருஷம் இப்போ எலெக்ஷன் டிஸ்பியூட் எல்லாம் ஹைகோர்ட்லாம் செட்டில் பண்ணுறதே கிடையாது. திருப்பி அவங்க எலெக்டாகி வந்துடுறாங்க. என்ன பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷனில் 2016 எலெக்ஷன்லேயும் இப்போமோ ஒரு கட்சி என்ன கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல விரும்பல, கண்டினியூஸாக ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க ஊழல் காரணம் போன எலெக்ஷன்லேயும் 2 கான்ஸ்டிடியூன்சி வந்து கேன்சல் ஆச்சுது. அப்புறம் இலவசம் அனௌன்ஸ் பண்ணது 10 நாளைக்கு முன்னால் இவ்வளோ பெரிய இலவசம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்கள் கம்ப்ளைண்ட் பேரில் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணலை. இப்போ கூட இந்த கட்சி என்னெல்லாமோ ஆகி 2 கட்சி 3 கட்சி 4 கட்சி ஆகி அவங்க ஜெனரல் செக்ரட்டரிக்கு பிரச்சனை, அவங்க இந்த பிரசிடென்ட்டுக்கு பிரச்சனை, இதுக்கு பிரச்சனை. இப்போ அதுக்கு மேலே வந்து 4, 5,
அமைச்சர்களே 89 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு டைரக்டா அது இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. என்ன பொறுத்த மட்டும் இந்த கட்சியை அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எலெக்ஷன் கமிஷன். அதான் இப்ப பண்ண அதெல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்ல என்னோட சின்ன சின்ன கேஸ்னால ஒண்ணு நடக்க போறது. ஓகே, நீங்க விடைபெறணும் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இறுதியான ஒரு அந்த சொல்யூஷன் என்னங்கறத உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது போன்ற அதிகாரிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வழக்குகள் தாமதப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கென்று தனி அதிகாரிகள் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துடைய அதிகாரிகள் கிட்ட போகாம தனியா இதற்குன்னு இருக்க வேண்டியது அவசியம் நினைக்கிறீங்களா? மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு வாட்டி அதிகாரிகளை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறது இல்லாம தேர்தல் ஆணையத்திற்குன்னு தேர்தல் வழக்குகளை பார்ப்பதற்குன்னு தனி அதிகாரிகள் தேவையா? இது ஒரு நல்ல ஐடியா. பல வருஷமா இது பேசிக்கிட்டு இருக்கு. சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரை வந்து வெளி மாநிலத்திலிருந்து ஐஏஎஸ் வந்து இங்கே டியூட்டி பண்ணிட்டு அவங்க மாநிலத்துக்கு திருப்பி போயிடணும் 5 years. அந்த பிரச்சனை இதில் என்னன்னா இல்லை அது அவர் மாத்திரம் இதை சாதிக்க முடியாது. அவர் கீழே ஒர்க் பண்றவங்க மற்ற ஒட்டுமொத்த கட்டமைப்புமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு பிரான்ச் கேரளா அப்படின்னு சொல்லி 10-15 ஆபீசர் இங்க இதுக்குன்னே இந்த தேர்தல் வழக்குகளை பாக்குறதுக்கு அது என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு கோர்ட்ல ஃபாலோ பண்றதுக்கு வருஷம் முழுக்க வேலைகள் இருக்குதானே போகுது. இந்த ஒரு ஆர்கே நகர்ல மட்டும் 35க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் ஒவ்வொன்றத்தை ஃபாலோ பண்ணனாலே வருஷம் முழுக்க அவங்களுக்கு வேலை இருக்க போகுது. இல்ல ஃபாலோ பண்ணா கூட அதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது யாரு, இன்வெஸ்டிகேட் பண்றது யாரு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது யாரு, ட்ரை பண்றது யாரு? அவங்க ஸ்டேட் அதிகாரிகள் தானே பண்ணுவாங்க. அவங்களுக்கு தானே அதிகாரம் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது இப்படி இமீடியட்டா சொல்யூஷன் கொடுக்க முடியாது. என்ன பொறுத்த மட்டும் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான். மக்கள் திருந்தணும், ஊழல் பண்ணாம ஓட்டு போடணும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பாவத்தை தனிக்கு மேலே வச்சுக்கிட்டுறாங்க. அரசியல்வாதிகள் திருந்தணும், திருந்த மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ என்ன பொறுத்த மட்டும் இந்த கட்சியை அதாவது இவங்க ரெகக்னேஷன் வந்து அங்கீகாரத்தை ரத்து செய்தால் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்போ தான் அரசியல் திருத்தம் நடக்கும். கண்டிப்பாக அரசியல் திருத்தம் நடந்தால் தான் இதில் சேரவே முடியுமே தவிர வெறும் ஒரு வருஷத்துக்கு எஃப்ஐஆர் போட்டலில் ஒன்றும் திருத்த முடியாது. இதில் வந்து தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக ஒரு முடிவெடுத்தாகணும். ரைட். ஸோ மக்கள் திருந்த வேண்டும், அதே சமயத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய இறுதியான பார்வையாக புரிஞ்சுக்கிறேன். நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிற விஷயம், இதில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சிருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, திரு தேவசகாயம் அவர்களும் குறிப்பிட்டாரு, திரு தியாகராஜன் அவர்களும் கூட குறிப்பிட்டாரு, இங்கே பிரச்சனையை குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறதே அமைச்சர்கள், முதலமைச்சர். அப்போ காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டமைப்பு எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வருது. இவங்க மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நியாயமா நடக்கணும் அப்படின்னா முதல்ல இவங்க பதவி விலகணும் அப்படின்றது எதிர்க்கட்சிகளோட கோரிக்கையா இருக்கு. நியாயமான கோரிக்கை. எங்கே வேரியஸ் எந்த ஸ்டேட்ல நீங்க போனீங்கன்னாலும் அந்த எலெக்ஷன் கமிஷன் சிஇஓ, அவர் சொல்ற சிஇஓ வந்து அங்க இருக்க ஐஏஎஸ் ஆபீசர் தான் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய சிஇஓ அவங்களுக்கு கீழே கனெக்டிவிட்டி, இந்த போலீஸ், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க கவர்மெண்ட் ஊழியர்கள் எல்லாமே அந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க தான் வந்து வேலை செய்ய முடியும். இது ஒரு பை எலெக்ஷன். உங்களுடைய நாலேஜ் எதிர்க்கட்சி தலைவர் கேக்குறது இல்ல, ரொம்ப சிம்பிளான கேள்வி. நம்ம தேர்தல் ஆணையம் அதிகாரி அந்த சிஸ்டம் அதுக்குள்ள எல்லாம் போவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளான கேள்வி. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை யார் கையில இருக்கு? முதலமைச்சர் கையில இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதே முதலமைச்சர். அப்ப அவர் பதவி விலகணும்னு கேக்குறாங்க. வெயிட் அண்ட் see tomorrow. பதவி விலகணும். இல்ல வர யார் யார் மேல இது குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். யார் மேல வந்து விசாரணைக்கு உட்பட்டிருக்கிறார்களோ தார்மீக அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அது உகந்த பதில் வந்தே வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது, இந்த பை எலெக்ஷன் நடத்தின ஆர்கே நகர் எலெக்ஷனில் ஐ ஃபீல் தட் ஆர்ஓ இஸ் த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர். நம்ம கரெக்டாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர். நார்மலாகவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்கவே முடியாதீங்க. நான் நிறைய பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் செஞ்சு பார்த்தாங்க. மைக்ரோ அப்சர்வர் போட்டாங்க, 2 வீலர்ல போட்டாங்க, எதுவுமே எடுபடலையே. அதெல்லாம் மீறி பணப்பட்டுவாடா நடந்துருச்சுன்னு அவங்களே வருத்தப்பட்டு தெரிவிச்சாங்க. தியாகராஜன் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்ததுதான். இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, இத்தனையும் நீங்க பண்ணிட்டு எங்கேயோ ஒரு ஸ்லிப்பை கையில் வச்சுட்டு பணத்தை பிடிச்சிட்டோம்னா அந்த பேப்பர்லயா எழுதி வச்சுட்டு பணத்தை பிடிச்சாச்சு? எனக்கு புரியல அது. ஆகவே யூ நீட் த ப்ரூஃப். தட்ஸ் வை ஐ டோல்ட். சொல்லுங்க, நான் கொடுக்கல, என் பேர் கெட்ட பேர் வாங்கிறதுக்கு என்ன வந்து வெளியே போறது அவர் முதலமைச்சர் தான் கெடுத்துட்டு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க சொல்லுங்க. கொடுத்து கேண்டிடேட் சொன்னா போச்சுங்க. அவர் அப்ரூவ் ஆக சொல்லுங்க. கேண்டிடேட் தினகரன் எதுக்கு அப்ரூவ் சார்? வெற்றிவேல் மாவட்ட செயலாளர் சொல்லுங்க. எனக்கு தெரியாம மாவட்டத்துல சீஃப் பிரசிடென்ட் சதி பண்ணிட்டாங்க. யார் சொன்னாலுமே அது சாசனம் இல்ல. ஜெயக்குமார் சதி பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி சதி பண்ணிட்டாரு, சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கு இந்த சதி பண்ணாங்க சொல்லுங்க. சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாது தியாகராஜன். இப்ப நான் கிளியரா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து கர்நாடகாவில் கோட் பண்ண இப்ப நீட்டா வந்து நான் அழகா பதில் சொன்ன அவருக்கு. நான்
கர்நாடகாவில் 2 தொகுதியில் எலெக்ஷன் நடக்குது, காங்கிரஸ் ரூல் பண்ணுது. அவருடைய மாண்புமிகு முதலமைச்சரா இல்ல அவர் டைவர்ட் பண்றாரு. நான் கேட்ட கேள்வியே வேற. அங்க 70 லட்சம் ரூபாய் பணம் கீழே இருக்கு. இதுல யார் மேல எஃப்ஐஆர் அது இதெல்லாம் பணம் முதலமைச்சர் கொடுத்தது ரெக்கார்ட் பூர்வமா பிடிச்சிருக்காங்க. பதவி விலக வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. ஏற்கிறீர்களா? கர்நாடகால கேளுங்க, நடந்துச்சான்னு கேளுங்க. ஒரு முதலமைச்சர் பண்ணிருக்காரு. கர்நாடகாவுல முதலமைச்சர் பணம் கொடுத்தது பிடிச்சிருக்காங்க. முதலமைச்சர் விலகிட்டாரா? இல்ல அது வேற, நான் சொன்னது வேற சார். so many leaders இல்ல இல்ல இப்ப எலெக்ஷன் பத்தி பேசிட்டு நம்ம கர்நாடகா பத்தி என்ன பண்ணுவீங்க? you applied the mind very important வந்து நம்ம வந்து உங்க ஸ்டேட்ல நடந்த என்ன ஸ்டாண்ட் இல்ல சார், ஸ்டாண்ட்ல இல்ல சார். இப்போ அங்க அங்க மட்டும் ஒரு சிஎம் பண்ண ரிசைன் பண்ண சொல்றீங்க. நீங்க ரிசைன் பண்ணிருக்காங்க. முன்னுதாரணம் இருக்கு. பள்ளியே யார் இப்ப பண்ணி இருந்தாருன்னா சித்தராமையா பண்ணி இருந்தாருன்னா நான் எடப்பாடி பழனிசாமி பண்ண சொல்லலாம். அவர் எங்க 70 லட்சம் ரூபாய் பிடிச்சிருக்கு மிஸ்டர் தியாகராஜன். அவர் வீட்டை பிடிச்சாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கேன்சல் பண்ணிருக்காங்களா? 89 கோடி பிடிச்சது கேன்சல் பண்ணல. அங்க 2 எலெக்ஷன் பை எலெக்ஷன் நடந்தது, காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அங்க பணம் கொடுத்ததா காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு. நீங்க நான் வந்து மினிஸ்ட்ரி வீட்ல ரேட் பண்ண கர்நாடகா மினிஸ்ட்ரி வீட்ல போயிட்டு இன்கம் டாக்ஸ் ரேட் பண்ணாங்களா சொல்லுங்க. இல்ல ஒரு முதலமைச்சர் வந்து பதவி விலகினார்னா இன்னொருத்தர் செய்யணுமா அப்படிங்கறது கேள்வி இல்ல. இந்த வழக்குல தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டுமா இல்லையா அப்படிங்கறத கேள்வியா இருக்கு. நான் திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, சற்று முன் ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு அறிவிக்கை வெளியாச்சு, நம்ம பார்த்தோம். சபாநாயகர் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோ ஆதாரங்கள் தொடர்பா ஓட்டெடுப்புக்காக வந்து பணம் கொடுக்கப்பட்டதான்ற பெரிய ஒரு வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி அது வந்து அவையில விவாதிக்கப்படணும், பல்வேறு விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பினார். சபாநாயகர் எந்த விஷயத்த சொன்னாரோ அதே விஷயத்தை தான் இப்போ ஆளுநரும் சொல்லியிருக்கிறார். ஆளுநர்கிட்டயும் ஒரு புகார் மனு எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்டது. ஆளுநரும் என்ன சொல்றாரு, இந்த அத்தனை விஷயங்களும் நீதிமன்றத்துடைய பார்வையில ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது ஏதாவது சபாநாயகர் சொன்னாரு, சபாநாயகர் சொன்னப்போ ஏற்கல, இப்போ ஆளுநர் சொல்றாரு ஏற்கிறோமா? இல்ல சபாநாயகர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல வேர்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 91, 96 இவர் இருந்தார், சேடப்படி முத்து இருந்தார். அப்போ வந்து ஜெயலலிதா சிஎம் வந்தாங்க. மேலிருந்த வாரியாக ஒரு கருத்து இப்படிதான் சொல்லலையே, குற்றச்சாட்டுன்னு சொல்ல மாட்டாரு. அசம்பிளி செக்ரட்டரி என்ன எழுதி கொடுக்குறோ அதான் சபாநாயகர் சொல்லுவாங்க. அவங்க குற்றச்சாட்டு இருக்குதா இல்லையா சொல்லுவாங்க. ஆளுநர் அதே தான் சொல்லிருக்காரு. அவருக்கு எந்த செக்ரட்டரி சொல்லிருப்பாங்க? அப்போ இல்ல ஆளுநர் வந்து ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்து மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும், இது எல்லாமே இதுவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. இப்ப ஆளுநரும் அவரோட அறிக்கையில என்ன சொல்றாரு, திரு ஸ்டாலின் அவர்கள் வச்ச கோரிக்கை ஏற்கனவே நீதிமன்றத்தின் பார்வையில் இருக்கிறது. அங்க 2 நாளாவே வந்து தமிழிசையும் பொண்டாதாட்சனா சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணோம், அண்ணன் ஸ்டாலினுக்கு வந்து அருகதே கிடையாது, இந்த கவர்மெண்ட்டை கலைக்கிறதுன்னு சொல்றாங்க. அவர் யார், வித்யாசாகர் யார் சொல்லுவார்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழிசை சொல்றது கேட்பாங்க. இப்போ எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, ஓபியோட அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார், பிஜேபி நெருக்கமாயிட்டார். அவர் எதுக்கு நெருக்கமாக நமக்கு தெரியல. இப்போ ஜனாதிபதி தேர்தல் வருது, இந்த எம்எல்ஏங்க ஓட்டு தேவைப்படும், பல்வேறு விஷயங்களுக்கு நெருக்கமாயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆமாங்க, நீங்க வந்து ஆளுநர் கிட்ட மனு கொடுக்கணும். ஆளுநர் யார் கண்ட்ரோலுங்க? ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்கா ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் பொலிட்டிக்கல், அவர் யார் இருக்காரு? பொலிட்டிக்கல் தானே அவர். அவர் ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் தெரிஞ்சுதானே அவர்கிட்ட மனு கொடுத்தோம். இல்ல ப்ரொசீஜர் நம்ம ஜனநாயகத்தில் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எல்லாம் அவர் தான் கொடுக்கணும். நீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா நீ ஏன் போய் நீங்க வந்து கொடுக்கல, ஆஸ் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன், லீடர் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி ராமசாமி, நீங்க எல்லாம் போய் ஏன் அங்க கொடுக்கலன்னு கேட்பாங்க, ஒரு கேள்வி வரும். சோ ஜனநாயகத்தில் என்னென்ன அவென்யூ இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்தனால தான் இங்க ஃபார்வர்ட் பண்றாங்க. நாளைக்கு எல்லா கேஸ் நாளைக்கு ஹைகோர்ட்டுக்கு போனோம் இல்ல சுப்ரீம் கோர்ட் போகும்போது நாங்க கவர்னர்ட்ட கொடுத்துட்டோம், சபாநாயகர்ட்ட கொடுக்கல, நடவடிக்கை எடுக்காதனால தான் ஹைகோர்ட் தலையணும் சுப்ரீம் கோர்ட் தலையணும், அது பேசிஸ்ல கொடுத்தாச்சு. எங்க பப்ளிக் டொமைன்ல வந்து இப்போ பார்த்தீங்களா எல்லாருமே தெரிஞ்சு போச்சு, பணம் கொடுத்தது வந்து தெரிஞ்சு போச்சு. எல்லாமே 3 கோடி ரூபா கேஷ் கொடுத்தாங்க, 2 கோடி கோல்டு கொடுத்தாங்க. இந்த கவர்மெண்ட்டை உருவாக்கின தினகரனே வந்து இவங்க தள்ளி வச்சால எடப்பாடி, நம்ம பெரிய வந்து சூப்பர் சிஎம் ஆகிற ஜெயக்குமார் முற்றும் அறிந்தவர். அது என்ன தெரியும் உங்களுக்கு? தெரியும் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. இல்ல அது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம அது வந்து உட்கட்சி விவகாரம், குப்பை பிரச்சனை கூட சால்வ் பண்ண முடியாது. ராயபுரத்துல நான் மேல அந்த தெரியும் அவருக்கு. அந்த மாதிரி ஆளு இன்னைக்கு பெரிய ஃபைனான்ஸ் பெரிய வந்து ஒரு பெரிய அறிவிச்சி மாதிரி பேசிட்டு ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ. என்னால உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியாது. நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கொண்டு போற நினைக்கிற விஷயம் இதே வீடியோ விவகாரத்துல இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து அதே வீடியோ திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வீடியோ ஆதாரத்தை இதே சபாநாயகருக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். சென்னை உயர்நீதிமன்றம் இதே சிடியை எந்த சிடியை பார்த்துட்டு சபாநாயகர் இதெல்லாம் ஒரு ஆதாரமே இல்லை அப்படின்னு சொன்னாரோ அதே சிடியை பார்த்துட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அசம்பிளி செக்ரட்டரிக்கும் சிபிஐக்கும் அத்தனை பேருக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க, இது பற்றி பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஆதாரமே இல்லைன்னா அவங்க அதுக்கு அடுத்த கட்டத்துக்கே அந்த கேஸ் போயிருக்காது இல்ல. சபாநாயகர் சொல்றதா சரின்னா அங்கேயே அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கணும்ல. நீங்க எக்ஸலன்சி கவர்னர் பாருங்க ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு, the pending before the honorable high court. ஆமா, அங்க பெண்டிங் இருக்கு. and he has forwarded it to the சபாநாயகர். ஸ்பீக்கர் கொடுத்துட்டு appropriate action சொல்லி நீங்க படிச்சீங்க, நான் கேட்டேன். ஆமா,
கரெக்டா? நம்ம கரெக்ட். அப்ராப்ரியேட் ஆக்ஷன். அப்போ வந்து நீங்கள் வந்து முதல்ல என்ன சொல்கிறீங்க, பெண்டிங் பிஃபோர் த கோர்ட்டுங்கிறீங்க. ரெண்டாவது சேம் எக்ஸலன்சி கவர்னர் ஃபார்வர்டட் டு ஹானரபிள் ஸ்பீக்கர். இது எந்த விதத்தில் எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் பாருங்க. ஸ்பீக்கருக்கான தனி அதிகாரம் நிறைய இருக்குல்ல. இது சட்டமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயம், சட்டமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், சபாநாயகருக்கான தனி அதிகாரங்கள் நிறையவே இருக்குல்ல. நீதிமன்றம் தண்டிக்கணுங்கிறதுக்காக சபாநாயகர் காத்திருக்க வேண்டிய தனி, அதாவது எக்கச்சக்கமா இருக்கலாம், அதுல கவர்னர் இன்வால்வ் ஆகலாம். அதுக்கு அந்த வரி நீங்க போட வேண்டியதே இல்லையா? திஸ் பெண்டிங் பிஃபோர் த ஆனரபிள் ஹைகோர்ட்னு உங்கள் வானலாவை அதிகாரம் படைத்தவர் சபாநாயகரும் சட்டமன்றமாக இருக்குமே. ஆனால் நேரடியாக நீங்க அப்பாப்ரோட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி நேரடியாக ஃபார்வர்ட் பண்ணிருக்கலாமே. பெண்டிங் பிஃபோர் த ஹைகோர்ட். என்னுடைய கேள்வி அதுக்கும் ஒரு ஸ்டெப் முன்னாடினது. சபாநாயகர் இந்த விஷயத்தை விவாதிக்கிறதுக்கே முகாந்திரம் இல்ல, இதுல ஒண்ணுமே இல்ல இந்த வீடியோலன்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. ஆனா கோர்ட் என்ன பண்ணுது, இது டிஸ்மிஸ்ட் ஆன் மெரிட்னு சொல்லல. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுல ஏதோ ஒரு மெரிட் இருக்குன்னு நினைச்சுதான் சிபிஐக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க, அசெம்பிளி செக்ரட்டரிக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அப்போ அந்த வீடியோல மெரிட்டே இல்ல, விவாதிக்க வேண்டிய விஷயமே இல்ல நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கோர்ட் ஹஸ் டேக்கன் காக்னிசன்ஸ் ஆஃப் தி மேட்டர். திஸ் திங்ஸ் ஹி நோஸ். மிஸ்டர் கராத்தே தியாகராஜ் எவ்வளோ வழக்குகளை பார்த்திருப்பாரு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. எந்த கேஸ் ஆனாலும் பிஃபோர் அட்மிஷன் ஆன பின்னாடி கோர்ட்ல ஒரு நோட்டீஸ் கொடுத்து இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. கேரளா ஹைகோர்ட்ல சமீபத்துல ஒரு கேஸ் வந்தது, மத்திய அரசுடைய கால்நடை சந்தை கட்டுப்பாட்டுக்கெல்லாம் தடை விதிக்கணும்னு. அந்த கேஸ பார்த்த மாத்திரத்திலேயே கேரளா உயர் நீதிமன்றம் இதுல ஒரு முகாந்திரமே இல்ல, டிஸ்மிஸ்ட்னு சொல்லி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிருச்சு. மத்திய அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கல. அப்போ இதுல ஒரு முகாந்திரம் இருக்குன்னு கோர்ட் கருதுது, அதனால தான் நோட்டீஸ் கொடுக்கும். so many GO passed by the state government, concerned state government, அதெல்லாம் அப்பயே குவாஷ் பண்ணிருக்காங்க ஹைகோர்ட்ல. எவ்வளவு பார்த்திருக்கோம் நம்ம இங்க தமிழ்நாட்டிலையும் பார்த்து எல்லா ஸ்டேட்லயும். அதான் சொல்றேன். அப்போ இதுல விசாரிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு கோர்ட் நினைக்குது, சபாநாயகர் ஏன் நினைக்கலன்னு வெல்கம் தி டிசிஷன். பட் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அதை தெரிஞ்சு பார்த்து சொல்லியிருக்கலாம், இதுல ஒண்ணும் இல்ல, நத்திங் இஸ் தேர்னு. இப்ப நான் கூட அந்த சிடியை பார்த்தேன், எனக்கு இப்ப அதுல ஒன்றும் பெருசா இருக்க மாதிரி தெரியல. ஒரு சிடியை கவர் பண்ணி பெருசுபடுத்தி கலடா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அந்த வீடியோ வந்து அந்த சிடியில பதிவு. ஒரு ஆளு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், ரொம்ப அந்த ஆள் வந்து ரொம்ப சாதாரணமான ஆள், மினிமம் ஒன்றுமே இன்கம் இல்லாதவர். என்னையான்னு கேட்டால் அப்படி ஒரு பேப்பரை கையில் வச்சுட்டு ஒரு 40 ஏக்கர் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க போன வாரம் வெள்ளத்தில்னா. யார் இது என்ன பாருங்க சார், மேப்லாம் போட்டிருக்கேன், 40 ஏக்கர் அடிச்சுட்டு போயிடுச்சு. அது எந்த தான் 40 ஏக்கர்னா? அவனுக்கு ஒரு அரை ஏக்கர் இருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஒரு பேப்பரில் எழுதுறதாலே 40 ஏக்கர் அடிச்சுட்டு போனதாகவும் சொல்ல முடியாது. ஆகவே இது பேப்பர்ல எழுதி வீடியோல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினதா வெளில வந்திருக்கு, அது வெறும் பேப்பர்ல எழுதின விஷயமா? தட் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन யூ ஆர் ரைசிங். ஐ அம் நாட் டினையிங். இங்க நான் வந்து என்ன சொல்றேன், அந்த சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும், அது சரவணனா எனக்கு ஐ டோன்ட் மைண்ட், பட் புட் ஹிம் take serious action against him. சபாநாயகர் நினைச்சா சபாநாயகர் நினைச்சா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் சார். டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம், எனக்கு ஒன்றும் அது அப்ஜெக்ஷனே கிடையாது. the police let them take the action. ஏன் பண்ணல? அது பண்ணணும். அந்தால் நான் இந்த இயக்கத்தில் இருந்தாலும் இந்த ஆட்சியில பங்கு இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் சின்ஸ் பிகினிங் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆள் காலையில ஒண்ணு சொல்றாரு, அப்புறம் மத்தியானம் ஒண்ணு சொல்றாரு, அதுல வந்து என்னுடைய குரல் இல்லைன்னு சொல்றாரு. அவர் தமாஷ் பண்ணிட்டு இருக்காரு. உங்க கட்சியோட கருத்தோட நீங்க உடன்படல இல்ல? அந்த சபா அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ரைட். நான் திரு மரியன் செல்வன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இந்த வீடியோ விவகாரத்துல இப்ப பார்த்தோம், ஆளுநர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது. அவரும் மீண்டும் அதை சட்டமன்ற சபாநாயகருக்கு அனுப்பியிருக்கிறாரு, அது நீதிமன்றத்துடைய பரிசீலனையில் இருக்குன்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்னதா இருக்கு? இது எல்லாமே ஒரு கட்டமைப்பு மாதிரி தான் எனக்கு தோணுது, எல்லாமே நாடகம் மாதிரி தான் தோணுது. எது இந்த விஷயங்கள் எல்லாமே? இந்த வீடியோ எல்லாமே நாடகம் மாதிரி தான் தோணுது. ஏன்னா தவறு செய்கிறவர்கள் வந்து தன்னுடைய வாய்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து சொல்கிறாங்க, அடுத்த நாளே வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று, சபாநாயகர்கிட்ட வந்து இதை கொடுக்கும்பொழுது சபாநாயகர் இதை வந்து பெருசு பண்ணவே இல்லை. அவர் எதுவுமே பெருசு பண்ண மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற நிலவரங்கள். ஆளுநர்கிட்ட கொடுக்கும்போது ஆளுநர் ஆல்ரெடி நிலுவையில் இருக்கு இந்த கேஸ் எல்லாமே, இது வந்து இப்போதைக்கு நான் வந்து எந்த கருத்தும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் அவருடைய பதில் இருக்கு. எதுவுமே சொல்ல நிலுவையில் இருக்கு, ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு, பார்த்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. பட் இவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க கிட்ட எல்லா அமைப்பும் இருக்கிறதுனால வெளியே வரவும் மாட்டேங்குது, எந்த விதமான செய்திகளும் வெளியே வர்றதில்லை. இப்போ வெளியே வர நிகழ்ச்சிகள் 1-2 நிகழ்ச்சிகள் வெளியே வரும் பொழுது எல்லாமே வந்து என்னன்னா அவங்களுடைய கட்டுக்கோப்பிலேயே அடங்கிடுது. இது பார்க்குற மக்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஏதோ வேடிக்கையாக தான் தோணுது தவிர வச்சு இது முடிவுக்கு வருமா அப்படின்றது பார்த்தாக்கா கிட்டத்தட்ட வராது. அப்போ அரசு பதவி விலகல, முதலமைச்சர் இதுல வந்து பதவி விலகணும் இது போன்ற விஷயங்கள்ல அப்படின்னு சொல்ற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, அவங்களுடைய அந்த கோரிக்கையில நியாயம் இருக்குதுன்னு நீங்க கருதுறீங்களா? இல்ல, தப்பு யார் செய்திருந்தாலும்
அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும்ன்றதுதான் இல்ல, ஒவ்வொரு நீங்க சொன்னது மனிதனுடைய வந்து யார் மேல புகார் இருக்கோ அவங்க கிட்டயே அதிகாரம் இருக்கிறதுனால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு பார்வை நீங்க வெளிப்படுத்துறீங்களான்றது இல்ல. இதுக்கு வேற மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? பதவி விலகணும் அப்படின்னாக்கா பதவி விலகணும், ரீ எலெக்ஷன் வரணும், மறுபடியும் மக்கள் வரி பணம் விரயமாகணும், இது இல்ல. அந்த நபர் பதவி விலகிறதுக்கு ஆட்சியை கலைக்கணும்னு அவசியம் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலா வேற யாராவது குற்றம் சாட்டப்படாத எம்எல்ஏ வேற யாராச்சும் வந்து முதலமைச்சராகலாம், அந்த நபர்கள் பதவி விலகணும் தான் அவங்க கேக்குறாங்க. சில எதிர்க்கட்சிகள் ஆட்சியை விலகணும்னு கேக்குறாங்க. எத்தனை அமைச்சர் பட்டியல் வந்திருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, இதுல யாரை நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? இப்ப தேர்ந்தெடுக்கிறதுல தான் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இந்த தேர்ந்தெடுக்கிறதுலயே வந்து பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்க யார் பதவி விலகிறது தீர்வு இல்லைன்னு கருதுறீங்க? பதவி விலகிறது தீர்வு இல்லை. பதவி விலகினா இன்னொருத்தர் வர போறாரு, அதே தான் நடக்க போகுது. இந்த கேஸுகள் நிலுவைக்கு போகுமா போகாதா, தீர்ப்பு வருமா வராதா, அது 10 வருஷம் ஆகுமா 20 வருஷம் ஆகுமான்றது மாற்று கருத்து இல்லாம ஒட்டுமொத்த சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னா சொல்றீங்க. அதுதான் சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்றது இல்ல. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும், ஷார்ட் டிசிஷன்ன்றது இருக்கும். ஆளுநர் என்ன முடிவு எடுக்கிறாருன்றதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அவர் வந்து எந்த விதமான முடிவு எடுக்காம இங்க தமிழ்நாட்டுக்கு நீதிமன்றத்திலயும் நிலுவையில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் இல்ல, மும்பைக்கும் தமிழ்நாட்டோட ஆளுநர் தான் அவரு. நம்மளோட அரசியல் சாசனப்படி வந்து பார்ட் டைம் கவர்னர்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஆள் வந்து 2 மாநிலங்களுக்கு கவர்னரா இருக்கலாம், ரெண்டுத்துக்குமே அவர் ஃபுல் டைம் கவர்னர். அப்படிதான் அது ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இங்க இருக்கிற கவர்னர் இல்லாம அவரை வந்து வர வைக்க வேண்டிய சூழ்நிலை இல்ல. மறுபடியும் அதே சொல்றீங்க, சப்போர்ட் பண்ணி கவர்னர் இருக்காருங்க. How long you need to appoint the new governor from the central government? இப்ப நமக்கு இருக்கிற கவர்னர் வித்யாசாகர் ராவ். இல்ல இருக்க கவர்னர் அவர்தான் நம்ம கவர்னர். 2 மாநிலத்திற்கு ஒரு கவர்னர். அதுதான் ஏன் தனியா இந்த மத்திய அரசு ஏன் கவர்னரை போட மாட்டேன்றாங்க, ஏன் செய்ய மாட்டேங்குது? ஓகே, அப்படின்ற கேள்வி நீங்க எழுப்புறீங்க. நான் திரு கரத்தி தியாகராஜன் அவர்களுடைய இறுதியான பார்வையை பெறணும்னு நினைக்கிறேன். இதுல கவர்னர்ட்ட வச்சிருக்கிற ஒரு கோரிக்கையா எதிர்க்கட்சி தலைவர் வந்து மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். இதுல ஏற்கனவே நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, காசு கொடுக்கப்பட்டிருக்கு, புகார் வந்திருக்கு, அதனால அதை ரத்து பண்ணிட்டு புது நம்பிக்கை வாக்கெடுப்பு. அப்போ அவையில இப்போ மீண்டும் கூட்டி மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி இதே 122 வாக்குகளை மீண்டும் இந்த அரசாங்கம் பெற்றுவிட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இல்ல, கவர்னர் நினைச்சா இது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நில ஹோம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதி அவருக்கும் சடன் பவர்ஸ் இருக்குது, இந்த அசம்பிளி சஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம். இவ்வளவு பப்ளிக்ல வந்து இல்ல நீங்க அந்த கோரிக்கை வைக்கல. இல்ல ஜெனரலா சொல்றேன், நீங்க வச்சிருக்கிற கோரிக்கை ஒன் மோர் வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், வந்து ஒன் மோர் வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நடத்தி 122 ஓட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றுட்டாருன்னா அவ்வளவுதான் ஃபினிஷ். வாங்க முடியாது. இப்போ ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து 30 எம்எல்ஏங்க வந்து டெய்லி 30-40 தினகரன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அடையாறுல பாத்தீங்கன்னா கற்பகன் டெய்லி போயிட்டே இருக்காங்க, வந்து கோரிக்கை வைக்கிற முதலமைச்சர் மாத்திரம். அவங்க யாருமே முதலமைச்சருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லலையே. இல்ல கோரிக்கை இருக்குங்க. இப்ப மிடாஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 கான்ட்ராக்ட் மிடாஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கட் பண்ண சொல்லுங்க, கட் பண்ண மாட்டாரு எடப்பாடி. டாஸ்மாக்ல நம்பர் 1 கான்ட்ராக்ட் அவங்க தான், மிடாஸ் தான். ஏன்னா சசிகலா தினகரன் ஓனர், அவங்க தான் பார்ட்னர். நம்பர் 1 இன்னைக்கு டாஸ்மாக் பலாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஆர்டர் கொடுக்குது மிடாஸ் தான். அது கட் பண்ண சொல்லுங்க. ஜெயக்குமார் அவ்வளவு பேசுறாருல ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு, அது கட் பண்ண சொல்லுங்க. தினகரனை ஒதுக்கி வைக்கணுமா? ஆனா மிடாஸ்க்கு மட்டும் கான்ட்ராக்ட் எப்படி கொடுப்பாங்க? அவங்க மிடாஸ் ஓனர் வந்து தினகரன் சார்னு சொல்றது என்ன நியாயம்? அவர் கண்ட்ரோல் தானே இருக்குங்க. டைரக்டர் ஆஃப் யார் கண்ட்ரோல் இருக்குது? கட் பண்ண சொல்லுங்க. ஜெயக்குமார் பேசுறாரு, அரசியல் ரீதியா ஒதுங்கி இருக்கணும். நான் இன்னொரு விஷயம், அரசு நடத்துறதுக்கும் இதுல வந்து கட்சி ரீதியா இருக்கிறதுக்கும் நம்ம வந்து வித்தியாசத்தை பார்க்கலாம். அது தனியா பார்க்க முடியாது. இல்ல தனிப்பட்ட நிறுவனங்கள் பத்தி நம்ம வந்து உள்ள போறதுல அது லாஜிக் இருக்குமான்றது தெரியல. என்னுடைய கேள்வி, இந்த வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து மீண்டும் நடத்தி முடிக்கப்பட்டதனால எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருமா? இல்ல கட்டாயம் கவர்மெண்ட் கவுந்துருங்க. அப்போ மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தால் இந்த 122 ஒரு பெறமாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயம் 200%. திரு புகழேந்தி, உங்களோட லாஸ்ட் 4வது வருடம் இன்னும் கடந்து ஓடி ஒரு வருடம் ஓடிடுச்சு. 4வது வருடம் முடியும் பொழுதும் இப்படி ஒரு பிரச்சனை தான் வரும். அப்பொழுதும் நமது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பே கோரிக்கொண்டிருப்பார். அதை நிரூபித்துக் கொண்டே இருப்போம். இப்படியே இந்த அரசு ஆட்சியை மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தாலும் 122 ஷுவரா நீங்க எடுப்பீங்கன்றதுல நீங்க உறுதியா சொல்றீங்க. சூப்பர் நம்பர் அது. அப்படியே 122 நல்லபடியா போயிட்டு இருக்கும். அப்படியே தான் போயிட்டு இருக்கும் நீங்க நம்புறீங்க. இன்னைக்கு வரலாற்று தமிழக வரலாற்றுல முதல் முறையா வந்து ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ வெளிநடப்பு செய்யறாரு அசெம்பிளில இருந்து. அப்போ வந்து எந்த ஒரு டிசென்ட்டும் இல்ல. அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர்தாங்க. தினகரனோட கேண்டிடேட் அவர்தான். ஒரு நிமிஷம் ரெடியா டெப்டி சிஎம் வெற்றிவேல் இருக்காரு. இந்த கேண்டிடேட் இருக்காங்க. நீங்க எந்த நேரத்துல ஒரு கராத்தே தியாகராஜன் வச்சிங்களோ பிளாக் பெல்ட் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இல்ல நடக்குது சொல்றேன். இப்போ அவர் பதில் சொல்லிட்டு இல்ல ஓபன் ரிசல்ட்டோட சீனியர் யாருங்க? தங்க தமிழ் சீனியரா சொல்ல சொல்லுங்க. இல்ல இப்போ நேரம் இல்ல. அவரோட லாஸ்ட் கமெண்ட் நான் கேட்டிட்டு இருக்கேன். அவர் முடிச்சிட்டு நம்ம நிகழ்ச்சி முடிக்கிறோம். தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் வாக் அவுட் வெளியேறினார். ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது
அந்த கேள்விக்கு இணை கேள்விகள் கண்டினியூட்டி அது சம்பந்தப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து எழுப்புவதற்கு சட்டசபையிலே அதற்கு உரிமைகளும் அதிகாரங்களும் குரூப் லீடர் அவர்தாங்க. குரூப் லீடர் அவர்தான். ப்ளீஸ் நேரம் இல்ல. இப்ப நான் இல்லையா குரூப் லீடர்? நீங்க அவுட் சைடு இல்ல, பார்ட்டி வைஸ். இப்போ அந்த 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 கண்டினியூட்டியில ஒரு கேள்வி கேட்டா அந்த சம்பந்தப்பட்டதாக இருந்தால் திரும்ப தொடர்ந்து கேட்கலாம். ஆனால் அவர் கேட்கும் பொழுது அவரை அனுமதிக்காதது சபாநாயகர் ஏன் இப்படி பண்ணாருன்னு புரியல. அது ஒரு உடனே என்ன பண்ணிட்டாரு, அதை வாக் அவுட் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் பல அணிகள் இருக்கிறது இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருந்தாலும் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது, நாங்களே வாக் அவுட் செய்கிறோம் என்பதை நிரூபித்திருக்கிறோம். ரைட். இது ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்கிறது. நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். இது ஜனநாயகம் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அல்லது அணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளா என்பதை முடிவு வந்து நம்ம மக்கள்கிட்டே விட்டுருவோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை இந்த வழக்கு பதிவு செய்ய வேண்டும், ஏற்கனவே கிடைத்த ஆதாரங்களின் பேரில் தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை எழுதி இருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்ன ஆவணங்கள் என்ற பல்வேறு விஷயங்களை நீதிமன்றம் எங்களுக்கு முழுமையான தகவல்களை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமைக்குள் அதை கொடுத்தாக வேண்டும். அதற்கு பிறகு அதன் மீது என்ன வழக்கு, என்ன அதனுடைய டீடைல்ஸ் என்பது முழுமையாக வெளிவரும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று ஆளுநரும் கூட மீண்டும் அந்த விஷயத்தை சபாநாயகருக்கே அனுப்பி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. சபாநாயகர் இன்னும் இந்த ஒரு கடிதத்திற்கு பிறகு என்ன இறுதி முடிவு எடுக்க போகிறார் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வழக்குகள் செல்லக்கூடிய பாதைகள், இதற்கிடையே அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று பல்வேறு விஷயங்களை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.